மத்திய அரசின் இடைநிலை கல்வி வாரியமான CBSE நடத்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. நாடு முழுவதும் 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் பங்கேற்றுள்ளனர். இதற்கென நாடு முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 25 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 18 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் பங்கேற்றுள்ளனர். காலை 10:30 மணிக்கு தொடங்கி பகல் 1:30 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. இந்த கல்வியாண்டு முதல் புதிய 10ஆம் வகுப்பு தேர்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 2 கட்டங்களாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. முதல் கட்ட தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் மட்டுமே 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என CBSE தெரிவித்துள்ளது. முதல் கட்ட தேர்வில் குறைந்தபட்சம் 3 தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் மட்டுமே 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், முதல் கட்ட தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படாது என்றும் CBSE விளக்கம் அளித்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்வு என்பது குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்காக நடத்தப்படுவதாகவும், முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் அதிக மதிப்பெண் பெற விரும்பினால் 2ஆம் கட்ட தேர்வில் பங்கேற்கலாம் எனவும் கூறியுள்ளது. குறிப்பாக அவர்கள் அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் உள்ளிட்ட முதன்மை பாடங்களில் 2ஆம் கட்ட தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள்.